ஹாய், குட் ஈவினிங் எவ்ரிவன். டுடே என்ன டாபிக் பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி வந்து ஒரு இம்பார்ட்டண்டான டாபிக் தான் பார்க்க போகிறோம். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ரீசெண்டாக கப்புள் ஆஃப் இயர்ஸ்க்கு முன்னாடி வந்து ஒரு மிகப்பெரிய நிறுவனமான பைஜூஸ் வந்து பார்த்திங்கன்னா எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு நிறுவனம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா எஜுகேஷன் செக்டர் எல்லாருக்குமே, அதாவது ஹையர் ஸ்டடீஸ் பண்ணுறவங்க, அப்ராட் ஸ்டடீஸ் பண்ணுறவங்க எல்லாருக்குமே வந்து இது வந்து ஒரு முக்கிய பிளாட்ஃபார்மாக இருந்திருக்கும் அப்படின்னு வந்து நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஸோ அது மட்டும் இல்லை, லாட் ஆஃப் பீப்புள்ஸ் வந்து இதில் நிறைய யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. இந்த பைஜூஸ்ன்றது வந்து நிறைய யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்கன்றது வந்து எல்லாருக்குமே தெரியும். ஸோ அது மட்டும் இல்லாமல் இவங்க வந்து நிறைய வேர்ல்டு லெவலில் வந்து ஒரு பாப்புலரான எடிடெக் நிறுவனம் அப்படின்னு வந்து சொல்லலாம். இது வந்து லாஸ்ட் இயர் வந்து சில ஃபினான்ஷியல் காரணமாக வந்து லாஸ்ட் இயர் வந்து ரொம்பவே ஃபால் ஆகிருச்சு அப்படின்னு வந்து நம்ம எல்லாருக்குமே தெரியும். அது மட்டும் இல்லாமல் அதை தொடர்ந்து இன்னும் சில எஜுகேஷனல் ஆஸ்பிரன்ஸ்லாம் வந்து நிறைய ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. இந்த பைஜூஸை வந்து நிறைய பேர் ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்றது வந்து தெரிய வரும். ஸோ அதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா இவங்க லாஸ்ட் இயர் வந்து சொல்லியிருந்தாங்க, இந்த மாதிரி ஃபினான்ஷியல் இஷ்யூவாக நாங்கள் நிறைய இஷ்யூஸ் வந்து நாங்கள் ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு வந்து லாஸ்ட் இயர் சொல்லியிருந்தாங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் 2023 தான் இவங்களுக்கு வந்து ஒரு முக்கிய டர்னிங் பாயிண்ட்டாக இருந்திருக்கு அப்படின்றது வந்து எல்லாருக்குமே தெரிய வரும். இப்போ ரீசெண்டாக இவங்க என்ன சொல்லியிருக்காங்க, என்ன அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இருக்கிற ஃபினான்ஷியல் கிரன்ச்சில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணுறதெல்லாம், இப்போ எந்த ஒரு நிறுவனமாக இருந்தாலும் அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணுறது தான் வந்து ஒரு முக்கிய விஷயமா இருக்கும். ஸோ அதை பேஸ் பண்ணி தான் அந்த நிறுவனம் வந்து எப்படி ரன் ஆகுறதுன்ற வந்து அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணுறது தான் இருக்குது. ஸோ இவங்க வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, எல்லாருக்குமே வந்து அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணுறது, அதாவது ஃபுட்பால் டீம்லலாம் வந்து அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணுறது. இவங்க பைஜூஸ்ன்ற இந்த நிறுவனம் வந்து பார்த்திங்கன்னா மெஸ்ஸி வந்து ஜெர்சி போட்டு விளையாடுவார் இல்லையா, மெஸ்ஸி. ஸோ அந்த ஜெர்சியில் வந்து ஆட் கொடுத்துருப்பாங்க. இது வந்து கடந்த ஒரு 3 to 4 இயர்ஸாகவே இது நடந்துகிட்ருக்கு. ஸோ மெஸ்ஸி வந்து போட்டு விளையாடுற மாதிரி. ஸோ அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, மெஸ்ஸி தரப்புலேருந்து என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, நிறைய எஜுகேஷன் ஆஸ்பிரன்ஸ்லாம் இதை வந்து ஃபாலோ பண்ணுறாங்க. இதை போட்டு விளையாடுறது வந்து எனக்குமே, இந்த பைஜூஸ்ன்னு அந்த ஜெர்சியை போட்டு விளையாடுறது எனக்குமே வந்து ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு அட்வர்டைஸ்மெண்ட், அதாவது எல்லாருக்குமே வந்து ஒரு இன்ஸ்பிரேஷனாக இருக்கும் அப்படின்ற ஒரு இன்டென்ஷனில் தான் வந்து அந்த ஜெர்சியை வந்து நாங்கள் அலோவ் பண்ணுறோம். ஸோ இதுவுமே வந்து நிறைய ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லி, ஸோ இவங்க வந்து கப்புள் ஆஃப் இயர்ஸ் முன்னாடி இதை அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணி லாஸ்ட் டைமில் ஃபிஃபா வேர்ல்ட் கப்பில் கூட மெஸ்ஸி வந்து அந்த ஜெர்சியை போட்டு விளையாண்டுருப்பாரு. ஸோ அது மட்டும் இல்லாமல் அவங்க டீமில் ஒரு சிலர்லாம் இந்த ஜெர்சியை போட்டு தான் விளையாண்டுருப்பாங்க, பைஜூஸ்ன்ற அட்வர்டைஸ்மெண்ட் வந்து பண்ணியிருப்பாங்க. ஸோ இப்போ இவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இருக்கிற ஃபினான்ஷியலில் வந்து பார்த்தீங்கன்னா அதையுமே வந்து நாங்கள் கேன்சல் பண்ணுறோம் அப்படின்ற ஒரு நியூஸ் சேனலுக்கு வந்து அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லை, இனிமேல் வந்து நாங்கள் இப்போ இருக்கக்கூடிய ஃபினான்ஷியல் சுச்சுவேஷனில் நாங்கள் மெஸ்ஸியுமே, அதாவது இந்த உலகத்திலே வந்து ஒரு நல்ல பிளேயர், ஃபுட்பால் பிளேயர், அதாவது ஒரு பாப்புலரான பிளேயர் மெஸ்ஸி, அதாவது அர்ஜென்டினா டீம் கேப்டன் அப்படின்னு சொல்லப்படுற அவர். ஸோ அவருக்கு வந்து அவங்க டீமில் இருக்க இந்த மெஸ்ஸியும் நாங்கள் வந்து இது பண்ணிடுறோம், கேன்சல் பண்ணிடுறோம். ஸோ இனிமேல் வந்து இதையுமே நாங்கள் அட்வர்டைஸ்மெண்ட் பண்ண மாட்டோம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஸோ இனிமேல் வந்து அவங்க இந்த ஜெர்சியை வந்து போட்டு விளையாட மாட்டாங்க அப்படின்றது வந்து தெரிய வருது. அது மட்டும் இல்லாமல் இவங்க வந்து தின் லேயர்னு அப்படின்னு சொல்லி இவங்களோட பேரண்ட் கம்பெனியான இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா, அதுவுமே வந்து இன்வெஸ்டர் சைட்லேருந்து நிறைய ப்ராப்ளம் வந்து இவங்களுக்கு இருந்துகிட்டு இருக்கு. ஸோ இதையுமே வந்து ஃபேஸ் பண்ண முடியல அப்படின்னு வந்து ரவீந்திரன் அவர் தான் வந்து இதுக்கு சிஇஓ சேஞ்சஸ் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து கம்பெனி சைடில் வந்து நிறையா விஷயங்கள் நடந்துட்டு இருக்கு. ஸோ அதனால வந்து இதை நாங்கள் கேன்சல் பண்ணுறோம் அப்படின்னு வந்து சொல்ல முடியும். பட் இவ்வளோ நாளாக வந்து பைஜூஸ்ன்றது வந்து அட்வர்டைஸ்மெண்ட் கொடுத்துட்டு இருந்தாங்க நிறையா ஃபுட்பால்ஸ் டீம்லலாம். அது எஸ்பெஷலி வந்து மெஸ்ஸிக்கு வந்து நிறைய அட்வர்டைஸ்மெண்ட் கொடுத்துட்டு இருந்தாங்க. பட் அவர் சைடில் வந்து சொன்னது பார்த்திங்கன்னா, இந்த மாதிரி நிறுத்துறது வந்து ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு இதுவாக தான் இருக்குது அப்படின்னு வந்து அவர் சொல்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் இவங்ககிட்ட இருக்கிற, அதாவது இன்னும் எம்ப்ளாயிஸ்லாம் இருக்காங்க இல்லையா, ஸோ அவங்களுக்குமே வந்து நோட்டீஸ்லாம் விட்டுருக்காங்க. இந்த மாதிரி நாங்கள் ஃபினான்ஷியலி இதுவாக ஃபேஸ் பண்ணிகிட்ருக்கோம், நிறையா இஷ்யூஸ் வந்து நாங்கள் ஃபேஸ் பண்ணிகிட்ருக்கோம், அது மாதிரி இந்த மாதிரி விஷயங்களை வந்து நீங்கள் இது பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட எம்ப்ளாயீஸ்க்கும் வந்து நிறையா நோட்டீஸ்லாம் இது பண்ணியிருக்காங்க. ஸோ இனிமேல் வந்து பார்த்திங்கன்னா மெஸ்ஸி அவர் வந்து பைஜூஸ் அந்த இதை வந்து இது பண்ண மாட்டார், போட்டு விளையாட மாட்டாங்க அப்படின்றது தெரிய வருது. ஆனால் இவ்வளோ பெரிய அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணுறதுக்கு வந்து இந்த பைஜூஸ் நிறுவனம் வந்து லாஸ்ட் டைம் வந்து அவங்களுக்கு நிறையா ஸ்பெண்ட் பண்ணதாக இருக்கட்டும், அது மட்டும் இல்லாமல் 2022 ஃபிஃபா வேர்ல்ட் கப்பில் நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்றது வந்து சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாமல் இவங்க ஸ்பான்சர் நிறையா வந்து பண்ணியிருக்காங்க. இன்வெஸ்ட்மெண்ட் இல்லாமல் ஸ்பான்சர் வந்து நிறையா வந்து பண்ணியிருக்காங்க. நோ இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்பான்சர் வந்து நிறையா பண்ணியிருக்காங்க, அந்த டீமுக்கு வந்து நிறையா ஸ்பான்சர் பண்ணியிருக்காங்கன்றது தெரிய வருது. இதுதான் வந்து டுடே கண்டென்ட். அது மட்டும் இல்லாமல் நிறைய ஆஸ்பிரன்ஸ் வந்து ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்க இந்த நிலைமையில் வந்து இந்த மாதிரி ஜெர்சியை வந்து இது பண்ணுறது வந்து அவங்களுக்கு இன்னுமே வந்து பாதிக்கும், அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணாது வந்து இன்னுமே நிறையா பாதிக்கும் அப்படின்றது வந்து மெஸ்ஸி தரப்புலேருந்து சொல்லப்படுது. ஸோ இதுதான் டுடே ஒரு கண்டென்ட்டு. அது மட்டும் இல்லாமல் இந்த நிறுவனத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத பற்றி உங்களோட கருத்துக்களை வந்து கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். நான் அகைன் இன்னொரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.